நம்மளுடைய கெஸ்ட் வந்து நல்ல ஒரு சப்பாத்தி நான் ரைஸ் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். லெட்ஸ் வெல்கம் ரமணா தேவி. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க மேம். நான் ஒரு ஹோம் மேக்கர் தான். ஆக்சுவலாக குக்கிங் என்னோட பேஷன். நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் குக்கிங் கற்றுக்கிட்டேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் மேம்? இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக மட்டன் சிக்கன் எல்லாம் வந்து பாயா செய்வாங்க. ஆனால் வெஜ் பிரியர்களுக்கு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம்னா வந்து வெஜ் பாயா செய்யறோம். இது வந்து நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன சொல்றது, சப்பாத்தி, பூரி, பரோட்டா ஐட்டங்கள், அப்புறம் வந்து நம்ம புலாவ், வெஜ் புலாவ், வெஜ் என்ன சொல்றது பிரியாணி மாதிரி அந்த மாதிரி ரைஸஸ் எல்லாத்துக்குமே காம்போவா சூப்பரா இருக்கும் மேம். ரொம்ப சட்டிலா சாப்பிடணும். இது லைக் வந்து ஸ்டூ மாதிரி தான் மேம். ரொம்ப சட்டிலா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இட்லி தோசைக்கு கூட சாப்பிடலாம் மேம். கன்சிஸ்டன்சி அவங்க உங்களோட பொறுத்தது மேம். ஓகே, இப்போ வந்து வெஜ் பாயா பண்ணுவோம். வெஜ் பாயா பண்றதுக்கு தேவையானது பார்த்தா சரிங்க மேம். வெஜிடபிள் பாயா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வெஜிடபிள் பாயா செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய கேரட் 1 கப், நறுக்கிய உருளைக்கிழங்கு 1 கப், நறுக்கிய பீன்ஸ் 1/4 கப், புரோக்கோலி 1 கப், பட்டாணி 1 கப், சின்ன வெங்காயம் 1 கப், நறுக்கிய தக்காளி 1, பச்சை மிளகாய் 5, புதினா தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி 1/2 இன்ச், பூண்டு 5 பல், சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1 கப், தாளிக்க பிரிஞ்சி இலை 1, பட்டை 1/2 இன்ச், ஸ்டார் அனீஸ் 1, கிராம்பு 5 நம்பர், கல்பாசி சிறிதளவு, ஏலக்காய் 3, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வெஜிடபிள் பாயா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நாம? மேம் ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துடலாம். அப்போ வந்து நம்ம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சது மாதிரி நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு, தேங்காய், பூண்டு, அந்த இஞ்சிக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கா? அது வந்து நம்ம இப்போ சில வீட்டில் வந்து நிறைய சேர்ப்பாங்க தேங்காய். அவங்கவுங்களோட தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து போட்டுக்கணும். சரி, இப்போ தேங்காய். ஆமாம். முந்திரி பருப்பு, அப்புறம் கசகசா எவ்வளோ எடுத்துருக்கீங்க? கசகசா 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம் மேம். அதை ஊற வச்சிருக்கணும். இந்த கசகசாவும் இந்த முந்திரிக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் சில பேர் வந்து அந்த கேஷ்யூ போட வேணும்னு நினைப்பாங்க, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி. அதுக்கு வந்து நம்ம பொட்டுக்கடலையை போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, டேஸ்ட் வந்து பெருசாக வேரியேஷன்ஸ் இருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னியை வந்து முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நீங்கள் பொட்டுக்கடலை போடுறீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து நம்ம முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, தேங்காய் போட்டு அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுமா இல்ல பெரிய வெங்காயம் சேர்க்கலாம்? ஆக்சுவலா சின்ன வெங்காயத்துக்கும் பெரிய வெங்காயத்துக்கும் எப்படின்னா வந்து சின்ன வெங்காயம் டேஸ்ட் எப்ப எல்லாருக்கும் தெரியும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் டேஸ்டி, பெரிய வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் இனிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம சின்ன வெங்காயம் போடுறோம். ஓகே, சோம்பு நம்ம அரைக்க வேண்டியதை ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம இதுல என்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தேங்காய், அப்புறம் கசகசா, முந்திரி பருப்பு, சின்ன வெங்காயம், சோம்பு இதெல்லாம் சேர்த்திருக்கோம். சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி விழுதா எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா குக்கர் வச்சாச்சு. அதுல எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாமா? ஆமாம். நம்ம ரீஃபைண்ட் ஆயிலோட சமைக்கிறத விட கடலை எண்ணெய் சமைச்சா வந்து அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அது நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா அந்த டிஃபரன்ஸ் தெரியும். பட் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா வந்து இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் மாற்றி விட்டுரும். இல்லை, நல்லெண்ணெய் வந்து நம்ம இந்த வெத்த குழம்பு, அந்த சாம்பார் அதெல்லாம் பண்ணும்போது நல்லெண்ணெய் பர்ஃபெக்டா இருக்கும். பட் இந்த மாதிரிக்கு வந்து கடலெண்ணெய் ஓகே. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மேம் சாம்பாருக்கே வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை மாத்திரும் மேம். இந்த கார குழம்புகள், வத்த குழம்பு இதுக்கெல்லாம் தான் மேம் வந்து நல்லெண்ணெய் வந்து பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன். இப்போ எண்ணெய் விட்டுக்கிறோம். சில பேர் கம்மி எண்ணெய் சேர்ப்பாங்க, சில பேர் கொஞ்சம் நிறைய வந்து குக்கர்ல வைக்கிறதுனால நமக்கு கம்மியாக தான் ஆகும். இப்போ எண்ணெய்லாம் தாளிக்க போறோம் மேம். வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் பிரியாணிக்கு தாளிக்கிறது மாதிரி ஐட்டங்கள் தான் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே தாளிக்க போகிறோம் மேம்.
ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. ஆமா, ஒரு பிரியாணி இலை. ம். முழுசா போட்டோம்னா வாய்க்கு வந்துரும் மேம், எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது, அதனால ஒருத்தருக்கே போயிடும். அவங்களும் இதை யாரும் சாப்பிட முடியாது, அதனால பெரக்கி வச்சிருவாங்க. கொஞ்சம் சோம்பு, ஓகே, ஒரு நட்சத்திர ஸ்டார், கொஞ்சம் பட்டை, கல்பாசி, கல்பாசி, கிராம்பு. கிராம்பு எப்பயுமே ரொம்ப மினிமமா போடணும் மேம், இல்லைன்னா அந்த கிராம்போட டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணிடும். அதனால 2 நம்ம சாப்பிடும்போது வாயில ஆப்டா அது அந்த ஃபுட்டோட டேஸ்டே மாறி ஃபுட்டோட டேஸ்டே மாத்தி விட்டுரும் மேம். கிராம்பு மட்டும் கொஞ்சம். ஓகே, ஏலக்காய், ஏலக்காய் 1 பிரிச்சு போட்டோம்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும். இப்போ இதோட எனக்கு அடுத்தது என்ன போட போறோம் மேம்? இது கூட வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி நம்ம நறுக்கி வச்சிருக்கோம்ல மேம், அதை சேர்க்க போறோம். தக்காளிக்கு நல்லா வதங்கணும்னு இருக்கா? இல்ல மேம், ஆக்சுவலா நம்ம குக்கர்ல வைக்க போறதுனால விசில் விடுறதுனால வந்து அதுவாவே வந்து நல்லா மசிஞ்சிரும், நம்மளுக்கு ஊரு தெரியாம மசிஞ்சிரும் மேம். அதனால லைட்டா, ஆனா நம்ம கொஞ்சம் டாஸ் பண்ணாதான் அதோட ஜூசி ஃபிளேவர்லாம் வந்து நம்மளோட ரெசிபில இறங்கி நல்லா இருக்கும். இல்லாட்டினா வந்து நரிச்சுன்னு நிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அதனால லைட்டா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கணும். நம்ம வெங்காயம் அரைச்சிட்டோம், அதனால நம்ம வெங்காயம் சேர்க்கல. ஓகே, அப்படி சேர்க்கலாம்ல? சேர்த்தா தப்பு இல்ல மேம். சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி சேர்த்துக்கலாம், இல்ல பெரிய வெங்காயம் கூட ஒரு half of the வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்க போறவங்க வந்து ஒரு 5 ல இருந்து 6 சின்ன வெங்காயத்தை நல்லா கிளீன் பண்ணி பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்ப மசால் வாசனை நல்லா வருது. ஆக்சுவலா புதினா நம்ம போட போறோம் மேம். புதினா போட்டா வந்து அது வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால புதினா போட போறோம். கொத்தமல்லியை நம்ம கடைசியில தான் மேம் சேர்க்கணும், இதோட சேர்க்க முடியாது. நீங்க சில சமயம் இந்த மாதிரி குருமா பண்ணும்போது வெங்காயம் வதக்குறீங்கல்ல, அது கூட கொஞ்சமா கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து வெங்காயம் வதக்கும் போது வதக்கி பண்ணி பாருங்க. ஓகே, அப்ப கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி. ஓ சரிங்க, ட்ரை பண்ணி. இப்ப நீங்க இந்த மாதிரியே ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க, அதுவும் வந்து வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா, இது என்னோட அம்மா ரெசிபி. இல்ல நம்ம இப்படி கத்துக்கிறது நம்மளும், நான் இப்ப உங்ககிட்ட இருந்து நானும் கத்துக்கிறேன். என்ன தக்காளி போட்டு இந்த மாதிரி ஒரு குருமா ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் காய்கறி போடுறோம். ஆமா மேம், இது ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு மேம். அப்புறம் காய்கறி போடலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரோக்கோலி வந்து க்ளீன் பண்ணி, இல்லைன்னா நம்ம காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலி வந்து இப்ப சீசன்றதால நம்ம ப்ரோக்கோலி சீக்கிரம், ப்ரோக்கோலி சீசன் இல்லாதப்ப நம்ம காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம். காலிஃபிளவருக்கும் ப்ரோக்கோலிக்கும் பெரிய டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்காது, பட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். கேரட், பச்சை பட்டாணி. இப்பயும் சீசன் தான், அதனால இதுல என்னன்னா வந்து எல்லா இப்ப குழந்தைங்க வந்து நம்ம ஜென்ரலா வந்து காய்கறிகள் தனித்தனியா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது நல்லா மசிஞ்சு அது ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கிறப்ப என் குழந்தைகளுக்கு எல்லாம் ஜென்ரலா இந்த மாதிரி எல்லாம் நார்மலா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டா அது அவங்களுக்கு ஏதோ வந்து நல்லா ஒரு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கிறதுனால சாப்பிட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ். உருளைக்கிழங்கு. இதெல்லாம் காய் கொஞ்சம் அந்த எண்ணெயில வதங்கணுமா? ஆமா, வதங்கணும். இல்ல வதங்கணும். வதங்கினாதான் வந்து அதோட என்ன சொல்றது, இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா கொடுக்கும். நல்லா வதங்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப் தான், கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரமா வதங்கிடும். ஓகே ஓகே, நம்ம தேவையான உப்பை இப்பயே சேர்த்துடுறோம். இல்ல மேம், இப்ப கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். இப்ப நம்ம நிறைய சேர்த்து ஃபுல்லா உப்பையும் போட்டுட்டோம்னா இந்த வெஜிடபிள்ஸே வந்து உப்பு அப்சர்வ் பண்ணிடும். அப்ப கச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப இந்த காய்கள் வதங்குறதுக்கு அளவானது ஒரு அளவுக்கு மட்டும் உப்பு போட்டாலே போதும். காய் வதங்க உப்பு போட்டாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் சமைக்க ஆரம்பிச்சதே வந்து ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு தான் சொன்னீங்க. ஸோ முதல்ல சமைச்ச ரெசிபி ஞாபகம் இருக்கா? மேம், எங்க அம்மா வந்து பயங்கர சூப்பரான
குக் எங்க அம்மா. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, ம். அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நீ பிள்ளையான்னு கேட்பாங்க Okay. நான் கல்யாணம் பண்ற வரைக்கும். ம். ஏன்னா எனக்கு ஒரு சுடுதண்ணி போடுறது கூட தெரியாது. ம். என்னன்னா வந்து உங்க அம்மா இவ்வளவு சமைக்கிறாங்க இப்படிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன பயங்கரமா இது பண்ணுவாங்க. அப்ப அதுக்கப்புறம் கோபம் வரும். ஆக்சுவலா சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. எங்க அம்மா ரொம்ப திட்டுவாங்க அப்படி கேக்குறப்ப எல்லாம். என் பிள்ளையா இருந்துட்டு இது ஒண்ணு கூட தெரியாம இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்ன சொல்றது, நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலிக்குள்ள போறப்ப ஆமா. நம்ம பிரின்சஸா இருந்துட்டு ஆமா. குயினா மாறுறப்ப வந்து நம்மளோட ஸ்டேஜஸ் மாறிடும். ம். அப்ப வந்து நம்ம பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது ஆமா, நமக்கு. ஆமா. அது வேற ட்ரீட்மெண்ட். அதனால என் ஹஸ்பண்டுக்காண்டி நான் குக் பண்ண ஆரம்பிச்சேன். என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்டா இருக்க டெலிஷியஸான ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க என் ஹஸ்பண்ட். அதனால அவங்களுக்கான பிடிச்சு சமைக்க எங்க அம்மாவோட ரெசிபிஸ் எல்லாமே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. இப்போ என்னதான் வந்து ஒரே ஏரியால கல்யாணம் பண்ணாலும் ஒவ்வொருத்தோட ஹோம் ஃபுட் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து என் மாமியார் வீட்டு ஃபுட்டுக்கும் எங்க அம்மா வீட்டு ஃபுட்டுக்குமே டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும் மேம். அப்போ ஆனா என் ஹஸ்பண்டுக்கு வந்து சில பேருக்கு பிடிக்காம போயிடும். ஆனா என் ஹஸ்பண்டுக்கு வந்து எங்க அம்மா வீட்டு ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து மிளகா சட்னி ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்டுக்காண்டி ட்ரை பண்ணேன் மேம். நார்மல் மிளகா சட்னி வேற, அம்மா வேற மாதிரி அரைப்பாங்க மேம். அந்த மிளகா சட்னி ட்ரை பண்ணேன். அது நான் செய்யற சில ரெசிபிஸ் இன்ன வரைக்கும். ஆனா என்னோட பெரிய பிளஸ் எங்க மாமியார் வீட்டுல என்னன்னா, சில பேர் வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டு ரெசிபிஸ் தான் செய்யணும், புதுசா வர்றது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா எங்க மாமியார் வீட்டுல செம்ம ஃப்ரீடம், என்ன வேணாலும் செம்ம, அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எங்க வீட்டு நிறைய ஃபுட்ஸ் வந்து அம்மா வீட்டு ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நான் எங்க மாமியார் வீட்டுல செஞ்சேன். ஆனா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுவாங்க, சாப்பிட்டுப்பாங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய செஞ்ச அம்மா வீட்டு டிஷஸ் எல்லாமே சூப்பர் ஹிட். அதுல இதுவும் ஒண்ணு. இப்ப வரைக்கும் வந்து ஈஸியா செய்யணும்னா டக்குன்னு செஞ்சிடலாம் மேம். இது இப்ப வதங்கி இருக்கும் இல்ல, இத சேர்க்கலாமா இல்ல அப்புறம் தான் சேர்க்க போறோமா? இல்ல மேம், சேர்த்தரலாம். இப்ப அரைச்ச விழுத சேர்த்துடலாம். போட்டு ஆக்சுவலா சில பேருக்கு கெட்டியா வேணும்னா அந்த தண்ணி பதத்துக்கு வந்து சேர்த்துக்கலாம். கெட்டியா வேணும்ன்றவங்க தண்ணி கம்மியா சேர்த்துக்கலாம். இல்ல தண்ணியா வேணும்ன்றவங்க நிறைய தண்ணி ஊத்தி சேர்த்துக்கலாம். சரி, இப்ப நம்ம தண்ணி விட போறோம் இல்லையா? இது வதங்கணும்லாம் இல்ல இல்ல மேம், அதெல்லாம் இல்ல. இப்ப நம்ம வந்து அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்து லைட்டா ஒரு கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப தேவையான உப்பு போட்டுலாமா? அவ்வளவுதான். இப்போ ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு இது பண்ணிடலாம். ஒரு 4 விசில் விட்டோம்னா வந்து நல்லா வந்து எல்லா காயும் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு விசில்ல எல்லா காயும் வெந்துரும். ஆனா 4 விசில் எதுக்கு கொடுக்குறோம்னா, நம்ம பிள்ளைங்க வந்து பறக்கி வச்சிருவாங்க. ஒரு 2 விசில்னா, 4 விசில்னா நல்ல மையா பாதி வந்து நம்மளோட இந்த ஸ்டூவோடையே கரைஞ்சிரும். அதெல்லாம் சேர்றப்ப அது நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம ஒரு 4 விசில் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4 விசில். ஓகேவா? சரி, இந்தாங்க மூடிடுங்க. நம்ம வந்து குக்கர்ல வந்து எல்லா காய்கறிலாம் போட்டு வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 5-6 விசில் விட்டு ப்ரெஷரும் அடங்கிடுது. இப்ப திறந்து பார்த்துடலாம். இப்ப எல்லாமே நல்லா வெந்திருக்கா? நல்லா எல்லா காயுமே வெந்து வந்திருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் கெட்டி பதத்துல வச்சிருக்கோம். வேணுன்றவங்க தண்ணி ஃபர்ஸ்ட் ஆட் பண்றப்ப கொஞ்சம் தண்ணி அது பண்ணோம்னா நம்ம வாட்டரியா இருந்திருக்கும். ஓகே, நம்ம ஃபைனல் டச்சா வந்து இதுல கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப வந்து போட்டு ஓகே திருப்பி ஒரு தாட்டி டாஸ் பண்ணிட்டோம்னா சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சொன்ன மாதிரி இது வந்து சப்பாத்தி, பூரி, ரைஸ் வெரைட்டிஸ், பரோட்டா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட். சரி, இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாமா? இது கூட நீங்க வந்து சொன்னீங்க மஷ்ரூம் கூட போடலாம். பட் மஷ்ரூம் போடும்போது வேற ஏதோ காய்கறி எல்லாம் போடணும் மேம். மஷ்ரூம் போடுறப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா வந்து பட்டாணி போடலாம் மேம், வந்து கேரட் போடலாம் மேம். மெத்ததெல்லாம் போட்டா கொஞ்சம் ஃபிளேவர் மாறுற மாதிரி இருந்துச்சு. மஷ்ரூம் பாயாவுமே இதே ஸ்டைல் தான் இது. ஆனா வந்து மஷ்ரூம் வந்து சீக்கிரமாவே வெந்துறதோட பொருள். அதனால வந்து இதெல்லாம் ஒரு நம்ம என்ன சொல்றது, ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு இதோட சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டோம்னா வந்து மஷ்ரூம் கரெக்டா இருக்கும். ஏன்னா காய்கறியோட பதம் வேகிறதுக்கும் மஷ்ரூமோட பதம் வேகிறதுக்கும் டிஃபரன்ஸ் சீக்கிரமா வந்துரும். ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாமா? சரி.
வெஜிடபிள் பாயா செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கணும். அதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி விழுதா எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் குக்கர்ல எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் இருக்கு இல்லையா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஸ்டார் அனீஸ், கல்பாசி எல்லாத்தையும் தாளிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டு லைட்டா வதக்கிக்கோங்க. அது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து புதினா இலை, அதுவும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற காய்கறி உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பட்டாணி, அப்புறம் ப்ரோக்கோலி எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயில அது லைட்டா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பையும் லைட்டா போட்டுட்டு வதக்கிக்கோங்க. அது வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்ல ஒரு கொதி வரணும். அந்த கொதி வரும்போதே கொஞ்சமா உப்பையும் போட்டுக்கோங்க. குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் திறந்து பாருங்க. மேலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வெஜிடபிள் பாயா ரெடி. எங்கள் ஷோக்கு வந்து சூப்பரான ஒரு வெஜிடபிள் பாயா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். ஆக்சுவலாக நான்வெஜ்ஜில் வந்து பாயா நிறைய இருக்குது. ஆனால் வெஜ் பிரியர்களுக்காண்டி இது வெஜிடபிள் பாயா. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த எபிசோட்ல நம்ம வந்து கேபேஜ் கீர் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு ஒரு கெஸ்ட் வந்தா உடனே பண்ணிடலாம். ஏன்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து கேபேஜ் வாங்கி வச்சிருப்போம். கோர்ஸ் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லயும் இருக்கும். நம்ம சூப் பண்ணியிருப்போம், இல்லைன்னா அதுல சாலட் பண்ணுவோம், இல்லைன்னா அதுல கறி பண்ணுவோம், எல்லாமே பண்ணியிருப்போம் இல்லையா. இது வரைக்கும் நீங்க வந்து கேபேஜ்ல கீர் பண்ணி சாப்பிட்டே பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அடுத்தது வந்து வெஜிடபிள் பாயா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அது சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி, வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் பாயா ரொம்ப சிம்பிளா டக்குன்னு குக்கர்ல எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.